Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம கல்யாண முல்லை முருங்கை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முல்லை முருங்கை இலை வேணும். உங்களுக்கு கிடைச்சிச்சுனா வாங்கிக்கோங்க. இது மதுரையில் வந்து ஃபேமஸ், மதுரை ஸ்பெஷல் இது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் இந்த கொரோனா டைமில். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 250 கிராம் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து இட்லி அரிசி இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 2 கப் நான் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 hours வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சித்தரத்தை தேவை இது பண்ணுறதுக்கு. இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், கொடுப்பாங்க. இது கொஞ்சம் இருந்தாலே போதும், நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா அரிசி வந்து ஊறிடுச்சு. 2 மணி நேரம் வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இதெல்லாம். இப்போ வந்து 10 மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சித்திரத்தை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி தட்டி வச்சுருக்கேன். இது வந்து போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். ரொம்ப நல்லது, கோல்டெலாம் இருந்தால் போயிடும் இது சாப்பிட்டா. இப்போ நம்ம வந்து முல்லை முருங்கை இலை வேணும். எனக்கு வந்து கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. இது வந்து அந்த நடுவில் அந்த காம்பெலாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். நான் அரைக்கும் போது காமிக்கிறேன், அந்த காம்பு எப்படி எடுக்கணும்னு கூட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை வேணும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். சின்ன பசங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நடுவில் இருக்கிற அந்த நரம்பு தான் எடுக்கணும். நடுவில் இருக்கிறது எடுத்துட்டு நீங்கள் இந்த இலையை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் வந்து மிக்சி அடிக்கணும். இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த இலையை வந்து நான் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒன்றும் தண்ணி ஊற்றாமல் தான் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து இட்லி அரிசியை வந்து நல்லா ஊற போட்டு இருந்தோம்ல, அது வந்து போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஜஸ்ட் ஒரு பாதி ஸ்பூன் அளவு தான் நான் போடுறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மிளகும் சித்தரத்தை வந்து போட்டுடலாம். சித்தரத்தை கொஞ்சம் இருந்தாலே போதும், ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதுவும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு கப்பில் வந்து இதை போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற முருங்கைக்கீரை வந்து போட்டுடலாம். முருங்கைக்கீரை வந்து இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டால் எடுத்தால் சூப்பராக வந்துடும். இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சின்ன குழந்தைங்க வந்து இதில் பிசைஞ்சு ஃப்ரை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் போடாமலே இருக்கலாம், இது ஆப்ஷனல் தான், பட் ஹெல்த்தி போட்டால். இப்போ வந்து சும்மா ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. இது போட்டால் வந்து புஃப்னு வரும், அதனால தான் இது போடுறேன். இதை போட்டுட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டை வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணுற துணி கூட யூஸ் பண்ணலாம். நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மாவு போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக தான் இருக்கணும்.
இப்படி தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இது போடும்போது லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அது கருகிரும். ஸோ நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கல்யாண முல்லை முருங்கை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிடும்போது. அப்போ வந்து மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து இது வந்து எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். முல்லை முருங்கை வடை இப்படி இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ஸோ கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல முருமுருன்னு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.